வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவா தெரிஞ்சிச்சு. என்ன கேங்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதே ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க வந்து பதில் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சு விடுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சத்தியமா வந்துட்டு இது கமெண்ட் பண்ணிட்டு போகணும் யாரா இருந்தாலும். சௌந்தர்யா வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா கேங்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டீம் கேம்லயே இவங்க டீமா இருக்காங்க. இவங்க வந்து இந்த ஒரு 6 பேர் 5 பேர் டீமா இருக்காங்க. தர்ஷியா, ஜாக்லின் அண்ட் சீதா அண்ட் ஆனந்தி, சாச்சனா கிடையாது வேற யாரோ மேபி அந்த மாதிரி சுனிதா நினைக்கிறேன். சுனிதா இவங்க எல்லாருமே வந்துட்டு டீம் கேம்லயே கேங்கா இருக்காங்க டீமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சௌந்தர்யா பத்தி எனக்கு மூஞ்சில அப்படியே செருப்படுத்தி அடிக்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி கோவம். அவ்வளவு கோவம். என்னமா நீயே வந்துட்டு ஒரு கேங்குல அப்ப சொன்ன ஒரு பெரிய கேங்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய புடிங்க மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு இப்ப என்ன பண்ணுது அந்த ஒரு கேங் வந்துட்டு கோவா கேங்னு வச்சுட்டு இப்ப ஒரு சபதம் விடுறாங்க. அந்த ஒரு கேங்குக்குள்ள 5 ஒரு டார்கெட் ஓகேங்களா. 5 வந்துட்டு என்ன சொல்றது 5 சபதங்கள் எடுத்திருக்காங்க. அந்த 5 சபதங்களும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை நான் வந்து சொல்றேன். இந்த இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப வந்து சௌந்தர்யா பிஆர் டீமா இருக்கட்டும், ஜாக்லின் பிஆர் டீமா இருக்கட்டும், உங்களை வந்து தயவு செஞ்சு வந்து இந்த ஒரு ரீசன் வந்து பதில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கிளாரிட்டி ஐயோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து கேங் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஏன்னா கேங் இல்லாதப்பே டீம் கேம் விளையாண்டு இருக்கிறது இவங்க வந்து இவங்களா 6 பேர் கேங்கா இருக்காங்க, இவங்களா 3 பேர் டீமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் சொன்னாங்க. ஜாக்லின் அதுக்கப்புறம் அடுத்த வாரமே மாறிட்டாங்க. இங்க போய் சாச்சனாட்ட உட்காந்தாங்க. சாச்சனா கூட சேர்ந்து அப்படியே வந்துட்டு அப்படியே நழுவி சௌந்தர்யாட்ட வந்தாங்க. அப்ப சௌந்தர்யாட்ட வந்து ஒரு கேங் உருவாக்கிட்டாங்க. இதுக்கு முழுக்க காரணமே வந்து நம்ம ஜாக்லின் தான். இந்த ஜாக்லினுக்கு இந்த ஒரு கேங்குக்கு பேர் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி இது நேம் கொடுக்குறாங்க. இந்த கோவா கேங்ல வந்து 5 ரூல்ஸ் போட்டிருக்காங்க புதுசா. இதுல வந்து அருண் பிரசாத் வந்து நான் வரேன் இந்த கேங்குள்ள உங்க கேங்குள்ள நானும் வரேன், உங்க கேங்குள்ள நானும் வரேன். டேய் என்னடா இண்டிவிஜுவல் கேம் ஆயிடுச்சா, தயவு செஞ்சு நீ இப்பயாச்சும் விளையாடுறா. ஒரு ஸ்டார்டிங்ல ஒயில் கார்டு வந்தப்ப நல்லா விளையாண்டு அதுக்கப்புறம் எங்கடா உனக்கு சுத்தமா வந்துட்டு உன்னை பார்க்கவே முடியலடா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரஞ்சித் இருந்தாரு. அதுக்கப்புறம் தூக்கி விட்டாங்க. ரஞ்சித் வந்து எந்த கேங்லயே சொல்ல முடியல. சத்தியமா வந்து அவரு கேங்ல இருக்காரா, கோவா கேங்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கேங்ல இருக்காரா இல்லையா, மறுபடியும் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பயே டவுட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டு அந்த ஒரு சபதம் எடுக்கும்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுக்கும்போது வந்துட்டு இப்போ உள்ள வந்திருக்காரு. என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி போயிட்டு தூங்கும்போது சொல்லிட்டு எல்லாத்துட்டும் அப்படியே அந்த ஒரு கோவா கேங் 5 பேர் இருப்பாங்கல்ல, அது ஒரு ஆள் தூங்க போறாங்கன்னா அந்த ஒரு 4 பேர்த்து சொல்லிட்டு நான் தூங்க போறேன் கட்டி பிடிச்சு, நான் தூங்க போறேன் கட்டி பிடிச்சிட்டு தூங்க போறேன், நான் கட்டி பிடிச்சிட்டு எல்லாருமே தூங்க போகும்போது கட்டி பிடிச்சிட்டு போய் தூங்கணுமா விளங்கும்டாரு. இண்டிவிஜுவல் கேம்டா சத்தியமா சொல்றேன். இண்டிவிஜுவல் கேம் சௌந்தர்யா வந்து ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துல புலம்பிட்டு இருக்கு. ஐயோ என் ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்கேன் நீ இருக்க வந்துட்டு அதை சொல்றவளுக்கு அது வந்துட்டு அதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேங்கிற. அந்த ஒரு கேங்க விட்டு வெளியில வந்துட்டு உன் கேம் இண்டிவிஜுவல் இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்க மாட்டேங்கிற. நீ வந்துட்டு என்ன பண்ற ஜாக்லின் பின்னாடி ஜாக்லின் என்ன சொல்றாங்களோ அதை வந்துட்டு இந்த ஒரு 4-5 பேர் வந்துட்டு பூம்பு மாடு மாதிரி வந்துட்டு தலையாட்டிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எது சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு சாக்லேட் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி 5 பேருமே வந்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிடணும். எத்தனோடா இருந்தாலும் 5 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடணும். இது யாரு முடிவு எடுத்தானா சௌந்தர்யா. ஏன்னா லாஸ்ட் டைம்ல வந்து ஒரு காஃபிக்கான ஒரு சண்டை வந்துச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த கேங் நான் இனிமே இந்த கேங்கே இல்லடா அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை வந்துச்சு. அதனால மேபி வந்து இந்த ஒரு இதை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து எந்த சண்டை வந்தாலுமே நமக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு சண்டை வந்தாலுமே வந்து வெளியில வந்துட்டு தெரிஞ்சுக்கவே கூடாது. வெளியில இருக்கும்போது வந்துட்டு சண்டையை போடக்கூடாது. தனியா இருக்கும்போது மட்டும்தான் சண்டை போடணும். வெளியில யாருக்குமே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமா தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சண்டை நடக்கும்போது நைட்டு சண்டை நடக்குதுன்னா நைட்டே வந்துட்டு போய் பேசிடணும், நைட்டே வந்து மிங்கிள் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரூல்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து ஜெஃப்ரி வந்து சொல்றாரு என்ன சண்டை நடந்தாலும் நம்ம உடையக்கூடாது, நம்ம வந்துட்டு அப்படியே நிலைச்சு நிக்கணும். நம்ம வந்துட்டு எப்பவுமே நம்ம கோவா கேங்குடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேவலமான ஒரு இதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது 1 2 3 சொல்லிட்டு கேமரா திருப்பி விட்டாங்க. எங்கடா ஐயோ போச்சு கண்டென்ட் போச்சு, எங்கடா அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு அருண் பிரசாத் நானும் உங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கிறேன், உங்க கேங்க வெளியில இருந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு, அந்த கேங்ல நானும் என்னையும் ஒரு அடிமையா சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரம் படத்துல டைலாக் வரும்ல, ஆனே என்னையும் உங்க அடிமையா சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டைலாக் வரும். அந்த ஒரு டைலாக் பேஸ் பண்ணி எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. அவங்க வெளியில இருந்து பார்க்கும்போது சூப்பரா வந்து நீங்க மட்டும் தனியா தெரியுறீங்க, அதனால நானும் உங்க கேங்ல வந்துக்கிறேன், நான் 2 நாளைக்கு இப்ப உடனே முடிவு பண்ண கூட அப்ளை கொடுத்துருக்கீங்க, நாங்க வந்து அப்செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற வெயிட் பண்ணுங்க, உங்களை வந்து ஒரு அடுத்து ஒரு எப்படின்னா கெஸ்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இவ்வளவு கேவலம் உனக்கு தேவையா இருக்குன்னு பிரசாத் உனதான் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு லைஃப் லாங்கா வந்து இந்த ஒரு நட்பு இருக்கணும். கோவா கேங் வந்துட்டு வெளியில போனா கூட லைஃப் லாங்கா இருக்கணும். அண்ட் கேம்னு வந்துட்டா நம்ம இண்டிவிஜுவாலிட்டி காமிக்கணும், கேம்னு வந்துட்டா எதையும் பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு ரீசன் வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 6வது அவங்க சொல்றாங்க என்னடா
அப்படின்னு பார்த்தா இந்த 5மே கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுமா. இதான் வந்துட்டு 6வது ரூல்ஸ் தான். எங்க போய் இவங்க எல்லாம் நிறுத்த போறதுன்னு தெரியல. அவரும் இண்டிவிஜுவல் கேம்னு வந்து தலைவர் வந்து சனி ஞாயிறு ஃபுல்லாவே கத்திட்டு தான் இருக்காரு. இவனுங்க கேட்ட பாடு இல்ல சுத்தமா. இவங்களை வச்சு தலையால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸ். என்ன தாண்டா பண்றது அப்படிங்கிறது. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு வீக்லி டாஸ்க் வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமான் அதுல வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம அதுல போய் செக் பண்ணுங்க. ஏன்னா இதுல பார்த்தோம்னா இன்னும் லென்த்தியா போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவா கேங்க பத்தி உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.